ஹலோ மோட்டார் ஃபார்ம். நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரெகுலர் வேரியன்ஸில் இருந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் வேரியன்ட்னு சொல்லக்கூடிய ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அது கேரக்டர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ஜின் டியூன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சஸ்பென்ஷன் பாடியில் அதுக்கான மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கோடாவோட ஆர்எஸ்ன்னெல்லாம் நிறைய விஷயம் நம்ம அக்டாவி ஆர்எஸ் எல்லாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஹிண்டே பார்த்தோன்னா அவங்க வந்து குளோபலி அவங்களுக்கு ஒரு எண் இருந்தால் கூட இந்தியாவில் வந்து i20யில் ஒரு எண் லைன், அதே மாதிரி வந்து வென்யூவில் ஒரு எண் லைன் வச்சுருப்பாங்க. ரெகுலர் வேரியன்ட்ல இருந்து சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஷியேஷனோட இருக்கும். என்ஜினில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது, சஸ்பென்ஷன்லையும் பாடியிலையும் சேஞ்சஸ் காட்டியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம வென்யூ ஆல்ரெடி ஃபேஸ் லிஃப்ட் வந்த புதுசில், அது எஃப்எம்சி ஃபுல் மாடல் சேஞ்ச் வந்த புதுசில் நம்ம அதோட மீடியா டிரைவ்லையும் டிரைவ் பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக டீசலோட ஏற்றி பண்ணியிருந்தோம். நம்ம கூட இன்னைக்கு பார்த்தோம்னா வென்யூவோட என் லைன் இருக்கு. என் லைன் ரெகுலர் மாடல் இருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்ட்ரோவில் என்லைன் பேசும்போது கிரெட்டா என்லைனை மிஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி கிரெட்டா என்லைன் இந்த ஃப்ளோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தெரியும் ரெகுலர் மாடல்லேருந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹிண்டே சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலர் வென்யூவை கம்பேர் பண்ணும்போது 32 சேஞ்சஸ் இதில் புதுசாக இருக்குது. ரெகுலர் வென்யூவில் பார்த்தீங்கன்னா 33 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருந்தது. இவங்க அதை 41 வச்சுருக்காங்க. 8 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. இவங்க ரீசெண்டாக அவங்களுடைய அந்த வேரியன்ட் பிரேக்கப், அந்த வேரியன்ட் நாமன்கிளேச்சரை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. HX ஹிண்டே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைலில் மாற்றினாங்க. அதில் இது H6 அண்ட் H10ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேரியண்ட்டில் தான் இருக்குது. H6ன்னு சொல்லக்கூடியதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்கும். H10 நம்ம கூட இருக்கிற இந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். நான் இதோடைய டீட்டெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெரி ரீசெண்ட்லி நம்ம நிறைய டிரைவ்ஸில் வந்து ஒரு சேட் ரியாலிட்டி நம்ம பேச ஆரம்பிச்சோம். எப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே மேனுவல்ஸ் பிடிக்கும். ஆனால் இன்னைக்குள்ள சில கார்ஸில் வந்து மேனுவல்ஸை விடைக்கும் ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து கனெக்ட் ஆகுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பார்க்கணும். ஏன் நாங்கள் இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறோன்னு சொல்லதில் ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்குது. அதில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நீங்களும் ரீசெண்ட்லி ஓட்டி அதை ஃபீல் பண்ணுறீங்களான்னு உள்ளது. நம்ம அது ஒரு டிஸ்கஷன் மெட்டீரியலாக தான் அந்த கண்டென்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். இப்போது எக்ஸ்டீரியரை சிம்பிளாக நம்ம பார்ப்போம். அட்லஸ் ஒயிட்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தீமில் இருக்குது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் கலர்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ரண்டில் பார்க்கும்போது இந்த பேசிக்கான சில் அவுட் வந்து சிமிலர் தான். ஆனால் இவங்க இந்த லோவர் போர்ஷனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பியானோ பிளாக் இருக்கும். அதில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறத இவங்க இன்னொரு ஸ்டைலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்லையும் இதுக்குள்ளே நீங்கள் நல்ல டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன் மெட்டல் கலர் இருக்கும். அதாவது டார்க் க்ரோம் உங்களுக்கு தெரியும். கூட வந்து இந்த ரெட் கலர் இந்த ஃபீல்னாலே ஒரு என்லைனோட இது இருக்கும். இங்கே ஒரு பேட்ஜ் இருக்கும். ஃப்ரண்டில் இவ்வளவு எலமெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது இது ரெகுலர் வென்யூ கிடையாது, என்லைனோட ஒரு டிசைன் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாடல் வந்து வந்த புதுசுலேயே நம்ம அதை பேசியிருந்தோம். எஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபுல் மாடல் சேஞ்ச். இது வந்து ரிஃப்ரெஷ் கிடையாது. சேசிஸில் இருந்தே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. சேசிஸ் நமக்கு தெரியும், அட்வான்ஸ் K1 சொல்லக்கூடிய ஒரு என்ஹான்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்டென்ட் வந்து நம்ம முதல்ல பண்ணும்போதே அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க சேஃப்டியை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசினதை நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக 5 ஸ்டார் வாங்கணும். அதே மாதிரி 5 ஸ்டார் வாங்கியிருந்தது. நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், ஓகே நம்மளால் பீப்புள்கிட்ட கான்ஃபிடண்ட்டாக கன்சல்ட்டிங்கில் சஜஸ்ட் பண்ண முடியும்னு. இப்போ இதோடைய சைட் ப்ரொஃபைலுக்கு வரலாம். சைடில் ஆக்சுவலி இந்த மாடலில் என்லைனுக்கும் ரெகுலருக்கும் மெட்டல் எல்லாம் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. டிசைனில் தான் சேஞ்சஸ் இருக்கும். 3995 மில்லிமீட்டர் லெங்க்து சிமிலர் தான். 2520 மில்லிமீட்டர் வீல் பேஸும் சேம் தான். ஆனால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த அலாய் வீல் டிசைன் வந்து என்லைனுக்கானது. இது வந்து 17 இன்ச்சில் இருக்கும். 215, 55, R17. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் 55 இருக்கும். ரெகுலர் வேரியண்ட்டில் வந்து 60 ப்ரொஃபைல் இருக்கும், R16 இருக்கும். இது கூட ரெட் கேலிப்பர்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள். 2 வீலுக்கும் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கும். கூட இந்த இடத்துல இந்த டிசைனிங் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. என்லைன் பேட்ஜிங் இதில் இருக்குது. சைட்லையும் பியானோ பிளாக்குக்கு மேலே அந்த ரெட் வந்து அப்படியே ரன் ஆகுது. அது அந்த ப்ரீமியம்னஸை கொடுக்குது. இந்த பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸில் உங்களுக்கு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்லெட்டிக் ரெட்டோடைய ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ஒரு ஹைலைட் வந்து இந்த விங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாய்லர். நம்ம ரீசெண்டாக வந்து புதிய வெர்னாவில் பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்டரில் கூட பார்த்தோம். இவங்க இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த டிசைன் தீமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கனெக்டட் டெயில் லேம்ப் அந்த 2D ஸ்டைலில் உள்ளே எழுதி இருக்கிறது. என்லைன் பேட்ஜிங் கூட இந்த ட்வின் எக்ஸாஸ்ட் அந்த மஃப்ளர் செட்டப்பும் இதில் தனியாக தெரியும். இந்த போர்ஷனும் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இந்த என்லைனுக்கு கொஞ்சம் சவுண்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நார்மல் நாய்ஸ் வந்து பொல்யூஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நார்மலான ஒரு பாயிண்டில் இருக்குது. இப்போது எக்ஸ்டீரியரில் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம்.
இந்த வென்யூ என்னோட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் குவாலிட்டி பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹிண்டேனால அதெல்லாம் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் தீம் சிமிலர் தான், ஆனால் கலர் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. இதிலலாம் அவங்க ஒரு செராமிக் மெட்டீரியல் மாதிரி வந்து ரெகுலரில் கொடுத்துருந்தது. ஆல் பிளாக், டோட்டலாகவே வந்து பிளாக் தான். ஸ்போர்ட்டினஸ் வரணும்னா ஒரு பிளாக்கும் ஒரு ரெட்டும் வரணும்னு இன்றைக்கி மேண்டேட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆம்பியன் லைட்டிங்கில் ஒரு ரெட் இருக்குது பாருங்கள், இதுலேயும் ரெட் இருக்குது. நைட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கூட இதை வந்து இந்த வாட்டர் ஃபால் டிசைனை மாற்றி இந்த இடத்த வந்து இவங்க என்னென்னா ஒரு காஃபி டேபிள் டிசைன் சொல்லியிருக்காங்க. அதை சுற்றி வந்து ரெட் இருக்குது, ஸ்டிச்சில் ரெட் இருக்குது, இதில் ஒரு ரெட் இருக்குது. இந்த கியர் ஸ்டிக்கே வந்து டிஃப்ரெண்ட்டானதான். நான் எக்ஸ்டீரியரில் ஒரு விஷயம் தப்பாக சொன்னேன், நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம். இந்த ஹிண்டே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது கூடவே இதை வந்து N6 N10 சொல்லாமல் HX6 and 10ன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்லைனுக்கு வந்து N6 and N10 தான் அந்த வேரியன்ட். கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டியரிங் வீல் கம்ப்ளீட்லி புதுசு. இந்த குளோபல் மார்க்கெட்ஸில் என்லைனுக்கு இல்லை என்னுக்கு இருக்கக்கூடிய ஸ்டியரிங்கோட டிசைன் அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து இது ரோட்டரி கிடையாது. சில இதில் பூஸ்டெல்லாம் இருக்கிறது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட் அண்ட் ட்ராக்ஷன் மோட் இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. அந்த பிளாக்கோடைய ஒரு ஸ்டைல் அப்படியே தெரியுது. ஸ்போர்ட்டி பெடல்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அது அந்த இம்ப்ரெஷனை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது. சீட்ஸோடைய அந்த ஸ்டைல் எல்லாம் சிமிலர் தான். டாப்பில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் இருக்கும். ஆனால் ஹைலைட்ஸ் பாருங்களேன், இந்த ரெட் ஸ்டிச்சிங் இருக்குது, பிளாக் சீட்ஸ் கூட இதில் ஒரு பேட்ஜிங் இருக்குது. அது ஒரு ஸ்வேட்ஸ் டைப்பில் ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம்னஸ் இருக்குது. வெண்டிலேட்டட் சீட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து ஹைட் அட்ஜஸ்டர் மேனுவலி தான் பண்ண முடியும். ரூஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ரூஃப் லைனர் கொடுத்துருப்பாங்க. இது நார்மல் மெட்டீரியல் தான், அதில் குவாலிட்டி நான் ஓவன் அந்த ஃபேப்ரிக் கிடையாது. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ரெட் ஆத்லேட் மாதிரியே SOSக்கான பட்டன் இது கூட அப்படி ஜெல் ஆகுது. பொதுவாகவே அது ரெட் கலரில் தான் இருக்கும். இதில் வந்து நார்மல் சன்ரூஃப் இருக்குது, பேனோராமிக் கிடையாது. ஓவரால் அந்த ஒரு பிளாக் ஃபீல் இருக்கிறதுனால அந்த ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே அந்த வேரியண்ட்டில் இருக்கிறதா. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க லிங்க்ஸ் வந்து ஆன்சன் அந்த எல்லாமே போட்டுரு. வாக் அரவுண்ட் வீடியோ, அப்புறம் டிரைவுக்கான 2 வீடியோஸும் அதில் இருக்குது. இப்போ நம்ம என்ஜின் பற்றி பார்க்கலாம். இது நமக்கு தெரிஞ்ச அந்த 1 லிட்டர் GDA தான், கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின். பேசிக்கலி இது பார்த்தோம்னா 120 PS பவரும் 172 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம கூட இன்றைக்கி அந்த 7 ஸ்பீட் DCT இருக்குது. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஐடில் சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. பெரிய என்ஜின் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் இதை பேஸ் பண்ணியே பண்ணியிருப்போம். லைட்டாக ரவ் பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலி நம்ம மேனுவலில் நல்லா ரவ் மேட்ச் பண்ணி ஓட்டுறதுக்கான ஒரு என்ஜின் டிசைனில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டர்போ லேகுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். DCTஸை பொறுத்தவரை எப்போவுமே அந்த பேண்டில் நிற்க வைக்கும். நம்ம அதை டிரைவ் நம்ம இந்த என்லைன் வென்யூவை டிரைவ் பண்ணலாம். இந்த கீ ஃபாப் நீங்கள் வென்யூ லான்ச் ஆன புதுசுலேயே பார்த்துருப்பீங்க. ரெகுலர் மாடலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கள். கூட ஒரு விஷயம் வந்து நம்ம எப்போவுமே இப்போ சொல்கிறோம், நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து ஃப்ரண்டில் உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு அது வந்து கரெக்டாக புரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். என்னன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த ஏர் பேக் வந்து ஒரு 300 km ஸ்பீடில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஹைட் இருக்கிற ஒரு பர்சனுக்கு அது வந்து இந்த டிஸ்டன்ஸும் அது ஹிட் ஆகும்போது நம்ம ஃபேஸில் எங்கேயும் ஹிட் ஆகக்கூடாது. ஒரு குழந்தைய நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா குழந்தையோடைய ஹைட்டில் அது மேலே வந்து முகத்தில் வந்து அடிக்கும். அது வந்து கிரிட்டிக்கலி இன்ஜோர் பண்ணும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் பிள்ளைகளை பின்னாடி உட்கார வச்சு பண்ணுங்கள். கையில் லேப்லேயும் ஃப்ரண்டில் உட்கார வச்சிடாதீங்க. ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜ் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். OEMஸில் பார்க்குறவங்க ஹை பீம்ஸுக்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. ஸ்டாண்டர்டாகவே கார்ஸில் வந்து லைட் சோர்ஸை பார்த்தா சுவிட்ச் ஆகுறது மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டோ டிம்மிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு வாங்க. ஆடாஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இது ஸ்டாண்டர்டாகவே வேணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். கூட இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த எண்டில் பார்க்குறீங்களா அந்த ரோலருக்கு கீழே, அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு அரோமா டிஃப்யூசர்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு கேட்ரிட்ஜை லோட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் வச்சோம்னா இந்த ஃப்ரெஷ்னஸ் வர்றதுக்கான பாயிண்ட். நீங்கள் யாராச்சும் என்லைன் வாங்குறீங்கன்னா ஹிண்டே கிட்ட அதை அக்சசரியை கேளுங்க. ஹேங் பண்ணாமல் நீட்டாக வைக்க முடியும். நம்ம இந்த வென்யூ என்லைன் வந்து டிரைவ் பண்ணலாம். நம்ம முதல்ல மீடியா டிரைவில் டிரைவ் பண்ணோம் கோவாவில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டீசல் ஆட்டோமேட்டிக் திருப்பி டிரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்லைன்
அந்த முதல்ல லான்ச் டைமில் என்லைனோட எக்ஸ்டீரியர்லாம் பேசியிருந்தோம். அப்போது நிறைய பேருக்கு வந்து என்லைன் மேலே ஒரு நம்ம அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது. அதுதான் நம்ம இந்த கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அடாப்டிவ் K1 பிளாட்ஃபார்ம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு, முதல்ல நம்ம பேசிட்டோம். கண்டிப்பாக ரெகுலர் வென்யூக்கும் இந்த டாப் ஆஃப் த லைன் ட்ரிம்மில் இருக்கிற இந்த என்லைன்னு சொல்லக்கூடிய இந்த வேரியண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து நான் உங்களை ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கண்டென்ட் டைம் இருக்கும்போது பாருங்கள், நம்மளோட டிரைவ் ஹண்ட்னு ஒரு எபிசோட் சீரீஸ் பண்ணியிருப்போம். அதில் அந்த ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டான டிரைவர் டச் உள்ள கார்ஸை நாங்கள் விசிட் பண்ணுற கான்செப்டில் என்லைன் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம், i20யோடது. இது அந்த எபிசோடுக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஹேட்ச் பேக் லோ ஃப்ளோராக இருந்தால் அதோடைய டியூனிங் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படின்னா ரெகுலர் வென்யூவை விடைக்கும் டிரைவர்ஸ் கொஞ்சம் கூட கனெக்டடாக எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு டியூனிங் இதில் நமக்கு தெரியும். இதில் டீசல் கிடையாது, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கிடையாது. அந்த டர்போ பெட்ரோல், அந்த ஒரே 1 லிட்டர் GDI நமக்கு தெரியும், நம்ம என்ஜின் ரூம்லேயே பேசிட்டோம் பார்த்தீங்களா, அந்த என்ஜின் தான் இதில் இருக்குது. 120 PS பவரும் 172 Nm டார்க்கும் இருக்கும். இந்த டார்க் பேண்டு பார்த்தீங்கன்னா 1500 RPMலேருந்து 4000 RPMல இருக்கும். ரொம்ப ரீசன்ட்லி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுவும் நீங்கள் பாருங்கள், ஒரு ஃப்ரைடே ரீசெண்டான பாட்காஸ்ட்டில் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸில் நாங்கள் ஏன் வந்து மேனுவல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மெயினாக இந்த மாதிரி ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸில் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸில் அந்த டர்போ ரேஞ்சுக்குள்ளே அந்த என்ஜின் வந்து திருப்பி டர்போவில் அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் கீப் பண்ணுற அந்த ஒரு வேலையை டிசிடிஸ் இல்லை ஆட்டோமேட்டிக்ஸில் மெயினாக டிசிடிஸ் பர்ஃபெக்டாக பண்ணும். ஏன்னா அது அந்த நேரோ பேண்டை வந்து அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் எல்லாம் குவிக்கர் ஷிஃப்ட்ஸில் பண்ணுறதுனால அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இதுலேயும் டிரைவபிலிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை இந்த 1 லிட்டர் பேசிட்டு, அதனால் கிறிஸ்பாக நான் பேசுகிறேன். அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பற்றி கவலை இல்லை. அந்த டார்க் பேண்டில் கொண்டு இது வந்து வைக்குது. ஒரு 2900 3000 RPMல நம்ம வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்டில் இது இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் எங்கேன்னா, முதல்ல ஸ்டியரிங் வீலே டிஃப்ரெண்ட் தான். ஸ்டியரிங்கோடைய அந்த ஒரு ஃபீல்லையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வீலும் டிஃப்ரெண்ட் சொல்லக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டியரிங்கில் ஒரு வெயிட் அடிஷன் இருக்குது. ஏன்னா ஸ்டியரிங்கோடைய இந்த ப்ரோக்ராமிங் அந்த மோட்டரோடைய டியூனிங்கில் வந்து கண்டிப்பாக என்லைனுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிலரேஷனில் எல்லாம் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஒரே டியூன்னால அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் சேசிஸில் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடியது சஸ்பென்ஷன். மெயினாக எனக்கு ஃப்ரெண்டை விடைக்கும் ரியர் சஸ்பென்ஷனில் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. அது வந்து இந்த வெஹிக்கிளோடைய ரோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹேண்ட்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ட் ரோட்ஸில் ஒரு கொஞ்சம் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு செட்டில்டாக ஃபீல் ஆகலை. இது வந்து அந்த காங்கிரீட் ரோடு இல்லையா, காங்கிரீட் ரோட்டில் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. இந்த சைடு எஃபெக்டை ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறது இப்போ டேனி தான். டேனிகிட்டே நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். டேனி சொல்லு. இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஒரு ஸ்பீடு தெரியல, ஆனால் ஒரு மூமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. வெர்டிக்கல் மூமெண்ட். அது உனக்கு ஸ்பைனுக்கு வருதா? பாடிக்கு வரல, ஆனால் நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைட் பிரேக் அடித்தது உனக்கு தெரிஞ்சுது. பிரேக்கில் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பைட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக டியூன் பண்ணியிருக்கிறதுனால பீப்புள் வந்து பார்த்தோன்னே இதை கொஞ்சம் அடித்து ஓட்டுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகுது. நம்ம இந்த ரோட்டில் இருந்து அந்த ரோடுக்குள்ளே போயிடுவோம், அப்போ தான் கரெக்டான ஃபீல் கிடைக்கும். இப்போ ரெகுலர் வென்யூவில் நம்ம ஒரு பாயிண்ட் தெளிவாக பேசியிருப்போம். பழைய வென்யூவை கம்பேர் பண்ணும்போது புதிய சேசிஸில் அவங்க அந்த ஒரு சஸ்பென்ஷன் பேலன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து ரெகுலரான 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடோ டீசல் ஓட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் நீங்கள் ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வெஹிக்கிள் வந்து டிரைவரோட கண்ட்ரோலில் நல்லாவே இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் ஆட் ஆகிடுச்சுது. ஸ்பீட்ஸ் வந்து பெருசாக பாதர் ஆகாத ஒரு ஃபீல் இருக்குது. ஃபன் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது இந்த டார்க் ஃப்ளோ தான். நீங்கள் எப்போவுமே டர்போ பெட்ரோல்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டார்க் வந்து ரொம்ப டீசல் அளவுக்கு இல்லாட்டி கூட ஸ்பீடாக போக முடியும், பவர் நல்ல ஃப்ரீயாக கிடைக்கும். பார்த்தீங்களா, அதுதான் இதோடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து 172 Nm டார்க்குன்னு சொல்கிறது வந்து டீசலை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் ஸ்பீட் பில்டு பண்ணுறதுக்கு டர்போ பெட்ரோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணேன். ஈவன் பெட்ரோல்ஸ்னாலே ஸ்பீட்ஸ் ஈஸியாக பில்டு பண்ண முடியும். அதில் டர்போஸ் அந்த சர்ஜ் கொடுக்குற ஒரு பாயிண்டில்
அந்த இடத்துல வெஹிக்கிளை கொஞ்சம் கூட கண்ட்ரோல்டாக வைக்கிறதுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் லிட்ரலி நீங்கள் டீசல் லவ்வர்ஸுக்கு வந்து இது பிடிக்காது. டீசல் லவ்வர்ஸுக்கு டிப்பிக்கலான டீசலோடைய அந்த ஒரு ஃபீல் பிடிக்கும். ஆனால் இது பெட்ரோலோடைய ஒரு ஸ்டைலில் அந்த அவுட்புட் கொடுக்கறதுல இருக்குது. அப்போ சஸ்பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க என்ன பண்ணணும், 2 மாடலுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம பேசுனது. இந்த இடத்துல தான் எஃப்எஸ்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன். இந்த செக்மெண்ட்டில் எஃப்எஸ்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறோம். இல்லைன்னா எஃப்டிடின்னு நம்ம சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேம்பிங்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா அந்த லோ ஸ்பீட் ரைடில் நமக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹை ஸ்பீடில் வந்து நம்மளை கொஞ்சம் கூட கண்ட்ரோல்டாக வைக்கும், பேலன்ஸ்டான ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். அந்த பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலர் மெக்பர்சன் ஸ்டட்லையும் இந்த டிஸ்பி மேக்ஸ்லையும் நமக்கு கிடைக்காது. இப்போ நிறைய பேருக்கு இதில் டர்போ லேக் எப்படி இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலி டர்போ லேக் வந்து பார்த்தோன்னா, இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி தான் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறோன்னு வைங்க. டிசிடி சில டைம் வந்து செகண்ட் கியரில் வச்சுருக்கோம். நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது இவ்வளோ இடம் லீனியராக வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் குவிக்காக நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது பார்த்தீங்களா. அந்த முதல்ல அந்த ஒரு போர்ஷன் அந்த டர்போ லேக்குக்கான பாயிண்ட். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இருந்ததுனால என்ன பண்ணுச்சுன்னா குவிக்காக அந்த டர்போவில் கொண்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம், பெஸ்ட்டான டார்க் கிடைக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து வைக்கும். இது டார்க் பேண்ட் கொஞ்சம் வைடு தான். நமக்கு ஒரு 2000 ஆர்பிஎம் கிட்ட நம்மளால் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனில் வேரி பண்ணி ஓட்ட முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஆனால் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நம்ம ஓட்டுறோன்னா கண்டிப்பாக அதை கவனிக்கணும். பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கை பொறுத்தவரையில் ஸ்டாப் அண்ட் கோவில் கண்டிப்பாக அந்த லேக் நல்ல எவிடெண்ட்டாக இருக்கும். அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணும் டிசிடிஸ்ன்னு சொல்கிறது. அந்த இடத்துல நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் அக்ரஸிவ்னஸாக கம்மி பண்ணி ஓட்டணும். லைட் ஃபுட்டடாக ஓட்டினோன்னா அது வந்து அந்த அவுட்புட்டை லீனியராக தர்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ நம்ம வந்து அக்ரஸிவாக ரவ் பண்ணோன்னா தான் அது அவுட்புட்டை ரொம்ப ரவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அது என்ன நினைக்கும், ஃபுல்லாக டார்க் நமக்கு தேவைன்னு சொல்லி டவுன் ஷிஃப்ட் பண்ணி அப் ஷிஃப்ட் பண்ணி ஏறி நிற்கும். அதில் டிரான்ஸ்மிஷன் ஹீட் வந்துடும். கூட நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுவோன்னா, நீங்கள் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா நியூட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய தியரிஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேஃபர் சோனுக்கு நியூட்ரு பண்ணி நிப்பாட்டுறது எப்போவுமே நல்லது. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆட்டோ ஹோல்டில் நம்ம விட்டுருந்தோன்னா அது பிரச்சனை இல்லைன்னு. அதெல்லாம் லாஜிக்கானு எங்களுக்கு தெரியலை. லாஜிக்கலி நியூட்ரு பண்ணி விட்றது சேஃப். வென்யூ என்லைனை வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம்னா இப்படி ஒரு நீட்லி பேவ்டு ரோட்டுக்குள்ளே வரணும், ஹைவேஸில் ஓட்டணும். சிட்டிஸில் ஓட்டி ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓட்டுறத வரைக்கும் இதை வந்து அந்த லீகல் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது அந்த காரோட பர்பஸ் வந்து தெரியும். இப்போ நீங்கள் வந்து கார்னர் பண்ணும்போது அந்த முதல்ல நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸோட சப்போர்ட் இருக்குது, ரோல் இல்லை, வெஹிக்கிளில் கொஞ்சம் நல்ல கண்ட்ரோல் இருக்குது, நம்ம ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடையாது. கூட இந்த மாதிரி இந்த ஸ்பீட்ஸில் நம்ம போயிட்டு இருக்கும்போது நமக்கான கண்ட்ரோலுக்கான பிரேக்ஸ் இதில் இருக்குது. இந்த டிசிடிஸோட ஃபீல் நமக்கு வர்றது இந்த மாதிரி இடத்துல. இப்போ நம்ம வந்து ரவ் மேட்ச் பண்ணி மேனுவலில் ஓட்டுவோம். மேனுவலில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டான டார்க் பேண்டில் வச்சுருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், டர்போலேருந்து கீழே வராமல் ஓட்டுவோம். அந்த வேலையை ஹைவேஸில் ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த டிசிடிஸ் பண்ணும். அது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் நீங்கள் ஹைவேஸில் போனீங்கன்னா ரெகுலர் வென்யூ வரைக்கும் இதில் வந்து நமக்கு அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு கிக் டவுன் பார்ப்போம். இப்போ தான் என்ஜினுடைய நாய்ஸே இதில் உங்களுக்கு ஆடிபிளாக இருக்குது. ஸ்பீட்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக பில்டு பண்ண முடியும். அது இந்த என்ஜினுடைய ஒரு பொட்டன்ஷியல். டேனி இதில் ஸ்பீடு தெரியுதா உனக்கு? ஸ்பீட்ஸ் வந்து பெருசாக தெரியாது. அது இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ நிறைய ட்ராக்ஷன் மோட்ஸ் இங்கே நமக்கு தேவையில்லை. ட்ரைவ் மோட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் எல்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம எப்போவுமே நார்மல் ட்ரைவ் மோட் தான் நமக்கு லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும். பிரேக்ஸும் கொஞ்சம் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் நான் ஒரு டவுன் பண்ணிட்டேன். இதுதான் அந்த டர்போ என்ஜினோடைய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து ரெகுலர் வென்யூவை வரைக்கும் கொஞ்சம் ஹைவேஸ் ஜாஸ்தியாக ஓட்டுவீங்க, கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக உங்களுக்கு ஒரு டிரைவ் தேவைப்படுதுன்னா இந்த கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்ல வேண்டியது, அந்த i20 வீடியோ ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க.
அதில் வந்து நாங்கள் பேசியிருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸும் இந்த எஸ்யூவிக்கு மேட்ச் ஆகாது பாருங்கள். எஸ்யூவி ஸ்டோரி லைன் வேறு. இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து யூ டர்ன் பண்ணுறோன்னு வைங்க, நம்ம ஒரு ப்ராக்டிஸ் அடிக்கடி சொல்கிறோம், இப்படி நீங்கள் நிப்பாட்டி விடுங்க, அந்த லேன் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி நிப்பாட்டி விடாதீங்க, ஃப்ரண்டில் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அப்போ அங்கேருந்து வர்றவங்களும் போயிடுவாங்க, அப்புறம் நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் இல்லை, இந்த சைடு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம யூ டர்ன் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம அந்த லேன்லேயே வெயிட் பண்ணி நின்னோன்னா ஒன்று இந்த இடம் காணுறது ஒரு டேஞ்சரான இடம், இன்னொன்று பார்த்தோன்னா அந்த டிராஃபிக்கை நம்ம அப்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். உண்மையிலே நமக்கு வந்து ரோடில் நமக்கு வந்து அந்த ஹைவேஸில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரோட்டில் போகிறதுக்கான ரைட். நம்ம இந்த குறுக்க ஏறுறவங்க வெயிட் பண்ணி தான் போகணும். நம்ம இந்தியாவில் நம்ம அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆப்போசிட்டில் நம்ம ஒரு கிராஸான ஒரு இடத்துல போய் ஏறுறோன்னா அந்த பர்சனோட ரைட்டே நம்ம இது பண்ணாமல் குறுக்கே போய்கிட்டு ஒரு நியர் கொல்யூஷன் கிட்ட போய் நின்னதுக்கப்புறம் அங்கே ஒரு ரோட் ரேஜ் ஸ்டார்ட் ஆகும், ஐ கான்டாக்ட் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நம்ம சேஃபாக ஓட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு ப்ராக்டிஸ் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை பாஸ் ஆன் பண்ண முடியும். ஏன்னா இப்போவே நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இனிமேல் இவ்வளோ கார்ஸ் விற்கிது, 3 லட்சம் வெஹிக்கிள்ஸ் கிட்ட மாதம் இந்த செக்மெண்ட்ஸ்லேயே விற்கிது. நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் வெஹிக்கிளோட பாப்புலேஷன் ஏறும்போது இந்த டிரைவிங் கல்ச்சர் நல்லா இல்லைன்னா ரோடோட சேஃப்டி என்ன பாயிண்ட் ஆகும்னே தெரியலை. இப்போ நம்ம ரெகுலர் வென்யூக்கு இதுக்கும் இருந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த சீட்டோட மெட்டீரியல் வந்து பார்க்க நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் அந்த டன்லப் மெட்டீரியல் கொஞ்சம் கூட ஸ்லைட்லி ஹெவியாக ஒரு ஃபீல் இருக்குது. அது மேபி இது இந்த ஹை ஸ்பீடுக்காக டியூன் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். அது கொஞ்சம் கூட சாஃப்டாக அப்சார்பண்ட்டாக தெரிஞ்சு. இன்னொன்று இந்த சஸ்பென்ஷன்லையும் பேக்கில் நம்ம உட்காரும்போது இது ஒரு ஸ்டிஃபாக டியூன் பண்ணப்பட்ட ஒரு சஸ்பென்ஷன் உள்ளது தெளிவாகவே தெரியுது. நம்ம காங்கிரீட் ரோட்டில் அதோடைய ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீட்லி பேவ்டில் வந்து மோரலில் சிமிலராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம கார்ஸ் வாங்கும்போது பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்கிற ஒரு பாயிண்டில் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக அடிக்கடி பேசுகிறோம். அது எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த காரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்காக இருக்குது. சிலவங்களுக்கு ரொம்ப கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். அவங்களுக்கு வெளிப்புற தோட்டம் பிடிக்கும், ஆனால் உள்ளே இருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மேபி வந்து டிண்ட் பண்ணுவோம் லைட்டாக. அந்த டிண்ட்டும் வரும்போது மொத்தத்தில் வந்து ஒரு இது இருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த ஆல் பிளாக் செட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபேமிலியில் யாருக்காவது அந்த மோஷன் சிக்னஸ், கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டி செக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் உங்கள் ஃப்ரெண்டோடதாகலாம், இல்லை கம்பெனி கொடுக்கக்கூடிய டீலர் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருந்தாலும் டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். இந்த வெஹிக்கிள் இன்றைக்கி நாங்கள் எடுக்கும்போதும் 48, 49 தான் இருந்தது. அது உண்மையான அந்த ஃபீலை நமக்கு கொடுக்காது. ரோட்டில் இருக்கிற அண்டுலேஷன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரும். நம்ம தலையெல்லாம் கிடுங்குற அளவுக்கு வந்து வாபிள் ஆகிற அளவுக்கு ஒரு ஹெட் நோடை கொடுத்துரும். அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எக்ஸ்டீரியரில் நான் பேசும்போது மிஸ் பண்ணது, நம்மளுடைய அந்த ஆடா ஸ்டிக்கரோட வெர்ஷன் 2 வந்து வென் 1 கூட மெர்ஜ் பண்ணி நாங்கள் ஒரு வெர்ஷன் 3 இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆடாஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருக்குதுன்னா நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டில் லைவாக இருக்குது. அது ஒரு சேஃப்டிக்கான ஒரு ஸ்டிக்கர். நம்ம அது நிறைய வெஹிக்கிள்ஸில் ஒட்ட தான் காமனாக மற்ற வெஹிக்கிள் யூசர்ஸுக்கு அது தெரிய வரும். இல்லாத பட்சத்தில் அது அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னு தெரிய வராது. தேவைன்னா நீங்கள் அது வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி அண்டுலேட்டடான ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை இதை நீங்கள் பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், தெரியும். இப்போது பழைய வென்யூவை கம்பேர் பண்ணும்போது லெக் ரூம் நல்லா இருக்குது, ஃப்ளாட்டான சீட்டு தான், ஏசி வென்ஸும் கொஞ்சம் அங்கே உள்ளே தள்ளி இருக்குது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். 2 ஸ்டெப் ரெக்லைனிங் இருக்கும். சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறது சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. இந்த காரோட டிஎல்ஓ ஒன்று பார்த்தோன்னா, இப்போ நான் இதில் வந்து வெயிலுக்காக இது நல்ல விஷயம். டிஎல்ஓ நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதுலேயும் ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது, பார்த்தீங்களா? கிளாஸ் இருக்குது, பிளாக்காக இருந்தாலும் வெளிச்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பிளாக்கோட பாயிண்ட் நான் முதல்ல சொன்னது கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், ஒரு நல்ல எக்ஸாஸ்ட் நோட் இதில் இருக்குது. ரொம்ப நாய்ஸியாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லாமல் இந்த என்லைனுக்கான அந்த மஃப்லரில் இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. அது சிலவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால்
டயர் நாய்ஸோ வின் நாய்ஸோ ஃப்ளோர்லேருந்து வரக்கூடிய சீப்பின் ஆகிற நாய்ஸ் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இந்த வேர்டிக்ட்டுக்கு வரலாம். இந்த என்லைன் வந்து வென்யூ என்லைன் யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் காரை விடைக்கும் லுக்ஸ் வந்து இந்த ஸ்டைலில் இருக்கிறது பிடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைவேஸ் நிறைய ஓட்டுவீங்க, உங்களுக்கு ஹைவேல கொஞ்சம் கூட கனெக்டடான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பேக் சீட்டில் பெருசாக உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் மேக்ஸிமம் பேக் சீட்டை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னா இந்த வென்யூ என்லைனோடைய இந்த மாடலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ யார் வாங்கக்கூடாதுன்னா, பியூராக கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறவங்க, ஃபியூல் எக்கானமி எதிர்பார்க்குறவங்க வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த என்ஜினை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்போது சிட்டிஸில் ஆவரேஜாக ஒரு 10 சரௌண்ட் பண்ணி கொடுக்கும். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 14.5 வரைக்கும் கிடைக்கும்னு பீப்புள் சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக்கில். கொஞ்சம் நல்ல லீனியராக ஓட்டுறவங்களுக்கு இந்த எக்கனாமி கிடைக்கும். ஆனால் நம்ம அடித்து ஓட்டோம்னா இது கிடைக்காது. அப்போ ஃபியூல் எக்கனாமி பார்க்குறவங்க டீசல் ஆட்டோமேட்டிக் தான் போகணும். அந்த ஒரு ஸ்டைலில் பார்க்குறவங்க பாருங்கள். இப்போ நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி i20 என்லைனை பேஸ் பண்ணி இது பண்ணாதீங்க. ஏன்னா இது ஹை ரைஸ், இதோட பாடி ஷேப் வந்து 2 பாக்ஸ் டிசைனில் இருக்குது, ஏரோடைனமிக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதோடைய லைபிலிட்டி அதில் இருக்கும். இப்போ இந்த கண்ணனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்லே பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ஸ்டைலில் இவங்க இதை வச்சுருக்காங்க. 3XOவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த GD என்ஜினை பேஸ் பண்ணி அந்த டாப் இன்னும் கொஞ்சம் கூட கனெக்டடாக டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஆனால் ஏஸ்தட்டிக்கலி ப்ளீஸிங்காகவும் தனியாக ஒரு வேரியண்ட்டாக தெரிகிறதுல இந்த வெஹிக்கிளை நம்ம பார்க்க முடியும். நாங்கள் அன்றைக்கி வந்து ஸ்கோடாவுடைய மீடியா ட்ரைவ்க்கு போயிருக்கும்போது அவங்க ஒரு ஹிண்ட் சொன்னது, மேபி அது வரலாம், கைலாக்கில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு வேரியன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்போ அது வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் டீலர்ஷிப் வெஹிக்கிள் கொடுத்த அவங்களுக்கு டெரிக் நாகர்கோவில் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.